ஒரு பாடலை பாடலாம். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உண்டா? உண்டு. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. எந்த காரியத்தை எடுத்தாலும் என்ன பண்ணணும்? ஒரு முடிவு உண்டு. ஆனால் தேவன் எடுத்தார்னா என்ன அதான் சொல்றது, உலகம் தராத சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று முடிவு பெறுவதும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் பாக்கியவன் என்று கர்த்தர் என்ன பண்ணுகிறார் சொல்லுங்க. நம்ம ஒரு பாடலை பாடலாம். நன்றி ராஜா. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கையே வீண் போகாது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம். பூர்வ மனசை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம். பூர்வ மனவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கையே போகாது. கர்த்தர் மேலே பாரத்தை நீ வைத்து வீடு. காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு. காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரே உன்னை என்று ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கையை வீண் போகாது. நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தால் இருந்தா. நீதியின் பலிகளை நீ செலுத்தி செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தால் இருந்தா. அவரே உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்று கைவிடுவதில்லை. அவரே உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்று கைவிடுவதில்லை. நிச்சயமாகவே 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 உன்னை ஆசீர்வதிப்பா. உன்னை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே 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 உன்னை ஆசீர்வதிப்பா. உன்னை பெருகவே பெருக செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு. காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு. காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை
உன்னை என்று கைவிடுவதில்லை. ஆ அவரே உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்று கைவிடுவதில்லை. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவை கொண்டு உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். இந்த ஆண்டு புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றுகின்றாரே. உங்க உள்ளத்துல புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே. நிச்சயமாகவே 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 உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருகவே பெருக செய்வார். அல்லேலூயா. நிச்சயமாகவே நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருகவே பெருக செய்வார். பெருக செய்வார். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. ஆமென். நம்ம எப்பவுமே நினைக்கிறது என்னன்னா, முந்தினது தான் நினைப்போம். ஐயோ நான் கெட்டு போயிட்டேன், நான் வீணாயிட்டேன், நான் இப்படி செஞ்சு விட்டேன், அப்படி செஞ்சு விட்டேன், என்னென்ன பண்ணுவீங்க? அதுதானே யோசிப்போம். யோசிப்போமா யோசிக்க மாட்டோமா? ச்சே, இந்த காரியத்தை செய்யும்போது இப்படி நம்ம யோசிச்சு செஞ்சிருக்கலாமோ, நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்படி செஞ்சு விட்டோமே அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு மேலாக என் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதை என்ன பண்ண மாட்டோம், நினைச்சு பார்த்துருப்போமா? சொல்லுங்க சொல்லுங்க, நினைச்சு பார்த்துருக்கோமா? நினைச்சு மாட்டோம். அதுக்கு தான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போய் உக்காந்துடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, முந்தினதை நினைச்சு என்ன பண்ணக்கூடாது, அன்னைக்கு இதை மாதிரி தான் செஞ்சேன், எனக்கு இப்படி நேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உலக பெருமானா நீ செஞ்சிருப்ப. ஆனா இப்ப கர்த்தருக்குள் செய்யும் போது கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்காரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு வாட்டி பாடலாம் அந்த பாடலே. கர்த்தர் மேல் பாரத்தினி வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. கர்த்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி செல்வாரே. அவரே உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்தி
நன்றி ராஜா.